வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் என்றென்று அன்புடன் SVV Audios தமிழ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு தான் நம்ம ஆடியோ சிஸ்டம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுராஜ் வண்டிக்கு தான் மாட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து சுராஜ் 735XM தான் வந்து இன்றைக்கி இந்த மாடலுக்கு தான் வந்து செட்டு மாட்ட போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு டிராக்டருக்கெலாம் செட்டு மாட்டி வீடியோ போட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டருக்கு மாட்டுற மாதிரி வீடியோ வந்துருச்சு. ஸோ நீ ரெகுலராக வீடியோ வரும். இந்த டிராக்டருக்கு யூஸ் பண்ண போகிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் அது. ஸோ இது வந்து ஃப்ளைவுட் பாக்ஸ் தான். இது வந்து நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். ஸோ என்னென்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். இது தண்ணி பட்டு எதோ வெயிட்டு எதானாலும் வைப்ரேட் ஆனாலும் ஊறிட்டு கீழே விழுகாது. அதனால் குவாலிட்டியாக இருக்குது இந்த பாக்ஸு. ஃப்ளைவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி பாக்ஸும் நம்மள்கிட்ட கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 or 2 daysலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸு ஃப்ளைவுட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து டியூட்ரை ஊஃபரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிராக்டருக்கு ஃபிட் பண்ணுற டியூட்ரு வந்து இதுதான் நம்ம விட்ஸ் கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸில் மாட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டியூட்ரு வந்து இதில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்து கெப்பாசிட்டி வச்சு தான் மாட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு கெப்பாசிட்டி வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுங்க டியூட்டருக்கு வந்து கெப்பாசிட்டி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டியூட்டர்லேருந்து லைனில் எடுத்தாச்சு. இந்த டியூட்டரை வந்து நம்ம வந்து பாக்ஸ் வந்து நம்ம டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டியூட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூட்டரை இந்த பாக்ஸில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், இந்த ஏரில் வெளியே வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டருக்கு இதுக்கு இடையில வந்து SR போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தான் நம்ம வந்து SR போட்டுட்டு டியூட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஸ்க்ரூவே வேண்டியதில்லை. SR போட்டதுனால நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ இந்த பாக்ஸில் டியூட்ரு மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹோல்ஸ் போடணும் இந்த பாக்ஸில். ஸோ இந்த இதில் ஹோல்ஸ் போட்டு இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்துக்கடுத்து ஊஃபர் மாட்டணும். போய் நம்ம அளவு எடுத்து ஹோல்ஸ் போட்டு வந்துடலாம். இப்போ இந்த கிளாம்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் மாட்ட போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு 2 கிளாம்ப் இருக்குது. இதை நம்ம அளவு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வண்டியில் ஆல்ரெடி பாக்ஸ் இருக்குது. இதில் தான் இப்போ நம்ம செட்டு மாட்ட போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு லைனு எடுத்தாச்சு. மெயினு நியூ ப்ளஸ் மைனஸ் அதாவது எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைட் லைன்லேருந்து வர பாசிட்டிவ் எடுத்துருக்கோம், டேரெக்டாக எடுத்துட்டோம். அதுக்கு ஒரு சுவிட்சு வச்சுட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கிரவுண்டு வந்து இந்த போல்ட்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போல்ட்லேருந்து எடுத்து லைன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த போல்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு லைட்டு போட்டோம்னா, அதாவது லைட் ஆன் இருக்கும்போது செட்டு போட்டோம்னா லைட்டு டிம் ஆகக்கூடாதுன்னு தனியாக கிரவுண்டு எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த இதுலேருந்து தான் நம்ம இப்போ கிரவுண்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ லாக் பாக்ஸும் மாட்டியாச்சு. ஸோ மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் மாட்டியாச்சு. ஸோ அதை உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா 8 inch அந்த ப்ளைவுட் பாக்ஸு இதில் மாட்டியாச்சு. டியூட்ரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மாட்டியாச்சு. ஸோ ப்ளஸ் லாக் பாக்ஸு லைனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஸ்பீக்கர் லைன் கொடுத்து ஸ்பீக்கரை மாட்டினா வேலை முடிஞ்சிச்சு இந்த வண்டியில். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் லைனில் நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் முடிஞ்சுது. ஸோ ஒயரிங் லைனில் எடுத்தாச்சு. டியூட்டருக்கு மட்டும் ஊஃபர் மாட்டணும். ஸோ எல்லாமே ஸ்லீவ் போட்டு கொண்டாந்துருக்கு. இங்கே சுவிட்ச் இருக்குது. ஃபைனலாக லாக் பாக்ஸுக்கு லைன் வந்துடுச்சு. ஸோ எல்லா லைனும் எடுத்தாச்சு. ஸ்பீக்கர் மட்டும் மாட்டிட்டு செட் ஆன் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் மாட்டிட்டு நான் உங்களுக்கு செட் ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பில் யூஸ் பண்ண போகிற ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு, சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதை தான் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த டாப்பில் மாட்ட போகிறோம். ஸோ டாப்பில் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் இல்லை சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் இப்போ அதில் மாட்ட போகிறேன். உங்களுக்கு இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கரு. ஸோ இது வந்து ஸ்பீக்கர் எல்லாம் ஊஃபர். ஸோ இதோட சவுண்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பட்டா இப்போ இந்த டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தண்ணி பட்டா வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ நம்ம இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து மேலே அந்த பெயிண்டிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் தண்ணி பட்டால் நல்லா தாங்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு ஃபோர்க்கு வர மாதிரி இந்த ஸ்பைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்ம ரெகுலராக மாட்டிகிட்ருக்கோம். இந்த ஸ்பீக்கர் தான் மாட்டிகிட்ருக்கோம். ஸோ இதோட மேக்னெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 90 மேக்னெட் கொடுத்துருக்காங்க, 90 mm மேக்னெட்டு. ஸோ இது வந்து 100 வாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கோம், இந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூலாம் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் வருது, ரெட்டு வருது, ப்ளூ வருது, கோல்டு வருது, எல்லோ அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். சில்வர் கலர் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4-5 கலர் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ப்ளூவு, க்ரீனு, எல்லோ அந்த மாதிரி 4-5 கலர் வருது. சில்வர் கலரும் வருது. ஸோ இது கோல்டு, சில்வரு ரெண்டுமே வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வண்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, இந்த ப்ளூ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் போடுறோம். ஸோ இது மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி மாடல் கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் மாட்டிடலாம் வாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த கேபினெட்டை க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கரெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கு. செக் பண்ணோன்னே வேலை முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே போல் ஆம்ப்ளிஃபயர்ஸ்லாம் வேணா இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயரோட டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்புடன் SVV ஆடியோஸ் தமிழ். மணி வாக்குல பச்சையப்ப ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் போ ஜென்னிஃபர் அடிதடி நடக்கல விட்டு